உலகம் தொழில்நுட்பத்தின் வேகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த வேகத்தை தாண்டி நம்மை புதிய உயரங்களுக்கு அழைத்துச் செல்லும் சக்திதான் செயற்கை நுண்ணறிவு. கல்வி, மருத்துவம், போக்குவரத்து, விவசாயம், பாதுகாப்பு என அனைத்து துறைகளிலும் செயற்கை நுண்ணறிவு தடம் படைத்துள்ளது. செயற்கை நுண்ணறிவினால் நாம் எதிர்கொள்ளும் சவால்களையும் நன்மைகளையும் நாடக வடிவில் வளையாபதி வகுப்பு மாணவர்கள் கூற வருகிறார்கள். Today's world is racing at the speed of technology. The power that takes us beyond the speed to new heights is artificial intelligence, AI. AI has made its mark in every field, including education, medicine, transport, agriculture, and security. Our students from the Valayapati class are here to present a drama showcasing the challenges and benefits of AI in our daily lives. Let us welcome with a big round of applause. குழந்தைகளே, இன்று நாம் செயற்கை நுண்ணறிவை பற்றி படிக்க போகிறோம். செயற்கை நுண்ணறிவுனா என்ன? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். நான் சொல்றேன். ரொம்ப நேரம் தொலைக்காட்சியை நம்ம பார்க்கலைன்னா அது தானா அணைந்து விடும். அதுதானே ஆசிரியரே? சரியா சொன்னீங்க. ஆசிரியரே, யார் இது புதுசா இருக்கு? முகத்துல வெள்ளை நிறம் பூசி முகமூடி போட்டு வந்திருக்காரு. அது அவங்க கிட்டயே கேட்டு பாரு சஞ்சனா. வணக்கம், நீங்க யாருன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? நான் தான் செயற்கை நுண்ணறிவு. எனது நீ செயற்கை நுண்ணறிவா? நீ முகமூடி போட்ட மனுஷன் இல்லையா? மட்டும் வந்தையா? உன்னால எப்படி பேச முடியுது? ஆமாம், செயற்கை நுண்ணறிவு எனக்குள்ள இருந்து என்னை பேசவும் வைக்குது, யோசிக்கவும் வைக்குது. உங்களுக்கு நான் எல்லா விதத்திலையும் உதவுவேன். செயற்கை நுண்ணறிவு நம் அறிவை வளர்க்கவும் மற்ற நல்ல காரியங்களுக்கும் தான் பயன்படுத்தணும். செயற்கை நுண்ணறிவான கணினி, கைபேசி, எந்திரன் போன்ற இயந்திரங்கள் மனிதனைப் போல சிந்திக்கவும் முடிவெடுக்கவும் உதவுகிறது. ஆனால் ஆசிரியரே, இயந்திரம் எப்படி யோசிக்கும்? அதுக்கு தான் உயிரே இல்லையே. அதான் யோசிக்கிற மாதிரி நடிக்குது. ஆனால் உண்மையிலேயே நம்ம குற்ற கட்டளைகளின் தொகுப்பு படிதான் இயந்திரம் வேலை செய்யும். கவனிங்க, என்னை பற்றி நானே சொல்கிறேன். நீங்கள் யாரும் கதை பேச வேண்டாம். எனக்கு நீங்கள் பேசினது கேட்குது. அடடா, அப்படியா? சரி சொல்லு, நீ எப்படி யோசிக்கிற? எனக்கு உயிர் இல்லை, அதனால நான் மருத்துவமனைக்கு போகிற அவசியம் இல்லை. உண்மையாக சொல்லணும்னா நானே யோசிக்கிறது இல்லை. உங்களை மாதிரி மனுஷங்க பதிவு பண்ணுற விஷயங்களை ஆராய்ந்து நான் நொடியில் பதில் தருவேன். என்னோட வீட்டு பாடத்தை நீயே பண்ணுவையா? அது முடியாது. வீட்டு பாடத்தை நீ தான் பண்ணணும். ஆனால் என்னால் உனக்கு உதவ முடியும். அப்போ பரீட்சைக்கு படிக்க உதவி செய்வியா? கண்டிப்பாக உதவுவேன். உங்களோடு பேசுவேன், உங்களுக்கு உதவுவேன். என்னால் எங்கெல்லாம் உதவ முடியும் என்று இப்போது காட்டுகிறேன். காட்சி 2, மருத்துவம். வணக்கம், நான் உங்கள் மருத்துவர் பேசுகிறேன். ஆனால் இது மனித மருத்துவர் அல்ல, செயற்கை நுண்ணறிவு டாக்டர் 2.0. இவர் நொடியிலே நோய்களை கண்டுபிடிச்சு அதுக்கான மருந்தை கண்டுபிடிக்கவும் உதவுறாரு. அது மட்டுமல்ல, நுணுக்கமான அறுவை சிகிச்சையும் செய்ய உதவுறாரு. சார், எனக்கு சளி இருக்கு. சளி மட்டும் இல்லை, நேற்று இரவு நீ சாப்பிட்ட 3 சமோசா 2 பஜ்ஜி, அதனால்தான் தொண்டை அடைச்சிருக்கு. டேய், அப்போ மருத்துவரே தேவையில்ல போலையே. என்னால் நோயை கண்டுபிடிச்சு மருந்து கொடுக்கவும் அறுவை சிகிச்சையை நுணுக்கமாகவும் செய்ய முடியும். ஆனால் அன்பையும் பரிவையும் உயிருள்ள இந்த மனித மருத்துவரால் தான் கொடுக்க முடியும். காட்சி 3, விவசாயம். வணக்கம், நான் தான் விவசாயி. செயற்கை நுண்ணறிவினால் மண்ணை சோதனை பண்ணி எப்போது தண்ணீர் பாய்ச்சணும், எப்படி சாகுபடி செய்யணும் என்று சொல்ல முடியும். அதோடு பசலை பயிர்களுக்கு பூச்சி வந்தால் உடனே அடையாளம் காட்டுகிறது. இதனால் விவசாயிகள் குறைந்த செலவில் நல்ல விளைச்சல் பெறுகிறார்கள். சரி, அப்போ இது எங்கள் தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த மண். இதில் என்ன பயிர் நல்லா வளரும்னு ஆராய்ந்து சொல்லி பார்க்கலாம். இந்த நிலத்தில் மண்வளம் அதிகம். அடுத்த சீசனுக்கு தக்காளி நல்லா வரும். ஆனால் பறவைகள் சாப்பிட்டு போகாமல் நீதான் பார்க்கணும். சிறப்பு. இதனால் தான் விவசாயிகளுக்கும் தொழில்நுட்பம் தேவைப்படுகிறதோ. காட்சி 4, போக்குவரத்து. வணக்கம், நான் தான் ஓட்டுநர். போக்குவரத்தில் பேருந்து, புகை வண்டி, விமானம், கப்பல் எல்லாத்திற்கும் சரியான வழியை கண்டுபிடித்து கொடுத்து
நேரத்தை மிச்சப்படுத்துவதும் விபத்துகளை தவிர்க்கவும் செயற்கை நுண்ணறிவு உதவுகிறது. அட, குறுகிய வழி தெரியும் போல. ஆம், குறுகிய வழி தெரியும். ஆனால் வழியில் குறுக்க ஏதாவது வந்தால் வழி விட்டு தான் போகணும். இன்றைக்கு ஓட்டுநர் இல்லாத கார், அதாவது மகிழுந்து கூட செயற்கை நுண்ணறிவு மூலமே இயங்குகிறது. அப்படி என்றால் கார் நம்ம ஓட்டவே வேண்டாமே. நீண்ட துறை பயணத்திற்கு எல்லாம் செயற்கை நுண்ணறிவு காரே நம்மளை கூட்டிட்டு போயிருமே. ஆமாம், ஆனால் நம்ம எப்பவும் வண்டி மேலே கட்டுப்பாடு வைத்திருக்கணும். அப்ப ரயில் வண்டிக்கு எப்படி உதவுற? அதுல சாலை நெரிசலம்லாம் இருக்காதே. ரயில் வேகத்தை கட்டுப்படுத்தி ரயில் வழிபாதையை சரிபார்ப்பேன். ஆனால் தாமதமாக வர பயனுக்கு நான் காத்திருக்க மாட்டேன். அப்போ விமானத்தில் தானியங்கி இயக்கத்தில் நான் உதவுவேன். வானிலை இடர்பாடுகளை தவிர்க்கவும் செய்வேன். காட்சி 5 வீடு. வீட்டிலும் செயற்கை நுண்ணறிவு நண்பன். ஸ்மார்ட் ஹோம் இருந்தால் விளக்கு தேவைப்படும் நேரத்தில் தானாக ஒளிரும். இதனால் மின்சாரம் சேமிக்கப்படுகிறது. வீட்டை சுத்தம் செய்யும் இயந்திரம் வீட்டை சுத்தம் செய்கிறது. இணையதளத்தில் பொருள் வாங்கும்போது உங்களுக்கு பிடித்த பொருட்களை செயற்கை நுண்ணறிவு பரிந்துரைக்கிறது. மருந்து சாப்பிட மற்றும் அன்றாட வேலைகளை கூட நினைவூட்ட உதவுகிறது. வாவ், அப்படின்னா நம்ம வீட்டில் கூட செயற்கை நுண்ணறிவு இருக்கா? ஆமாம், அது மட்டுமா, நம்ம வீட்டு கதவுல முகத்தை அடையாளம் கண்டறிந்து திறக்கும் வசதி கூட இருக்கு. அப்போ நான் முகம் கழுவாம இருந்தா கதவு திறக்காதா? காட்சி 6 பள்ளி. செயற்கை நுண்ணறிவு பள்ளியிலும் உதவுகிறது. மாணவர்களுக்கு தனிப்பட்ட கற்றலை தருகிறது. உச்சரிப்பு தவறாக இருந்தால் திருத்தி கொடுக்கிறது. மேலும் கேள்விக்கு பதில் உடனடியாக தருகிறது. இதை பற்றி நாம் பேச்சு போட்டியில் பேசினோம். எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் ஆன்லைன் வகுப்புகள் எளிதாக நடத்தலாம், அப்படிதானே டீச்சர்? ஆம், செயற்கை நுண்ணறிவு மூலம் மாணவர்கள் நிறைய கற்றுக்கொண்டார்கள். அதில் கலைகளும் உண்டு. அதில் நடனமும் உண்டு. காட்சி 7 சூழல். நான் பூமிக்கும் உதவுகிறேன். காற்றின் தரத்தை கண்காணிக்கிறேன். மாசு எவ்வளவு அதிகம் என்பதை சொல்லுகிறேன்.
மின்சார தண்ணீர் சேமிக்க செய்கிறேன், பசுமை காக்க உதவுகிறேன். அப்போ செயற்கை நுண்ணறிவு மனிதர்களுக்கும் பூமிக்கும் நண்பன். காட்சி 8 விண்வெளி. வணக்கம், நான் தான் விண்வெளி ஆராய்ச்சியாளர். மனிதர்கள் விண்வெளிக்கு செல்வது கடினம். அங்கு செயற்கை நுண்ணறிவு உதவுகிறது. ரோபோக்கள் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி வேலை செய்கின்றன. புதிய கிரகங்களை ஆராய உதவுகிறது. விண்வெளியில் மனிதர்களுக்கு நான் துணை நிற்கிறேன். ரோபோட் ஆராய்ச்சி இல்லையெனில் பல விஷயங்கள் தெரியாது. செயற்கை நுண்ணறிவு இல்லாமல் எதிர்கால ஆராய்ச்சி சாத்தியமில்லை போல. காட்சி 9 சைபர் செக்யூரிட்டி. எங்க பாரு, என்னமோ லிங்க் வந்திருக்கு, இதை ஓப்பன் பண்ணட்டுமா? வேண்டாம் வேண்டாம், சற்று பொறுங்கள். வணக்கம் மாணவர்களே, நான் உங்கள் ஏஐ வாய்ஸ் அசிஸ்டன்ட். உங்களை பாதுகாப்பாக இணையத்தை பயன்படுத்த கற்றுக்கொடுக்க வந்திருக்கேன். நம்ம டீட்டெயில்ஸ்லாம் ஏஐ கிட்டேருந்து எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறது? அன்னோன் லிங்க் மற்றும் ஓடிபி ஷேர் பண்ணக்கூடாது. ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் வைக்க வேண்டும். பப்ளிக் வைஃபை பேங்க் ஆப்ஸ் ஓப்பன் பண்ணக்கூடாது. சோஷியல் மீடியா ப்ரைவசி செட்டிங்ஸ் சேஃபாக வைக்க வேண்டும். சிறப்பாக சொன்னீர்கள் கனிஷா. செயற்கை நுண்ணறிவு நமக்கு எவ்வளவோ நன்மைகள் கொடுத்தாலும் அதில் பாதுகாப்பாக இருப்பது மிகவும் முக்கியம். அப்போ டீச்சர், டெக்னாலஜி நல்லதுதான், ஆனால் நம்ம அதை எப்படி பயன்படுறோம் தான் முக்கியம். இன்று என்னை வென்று விட்டீர்கள், ஆனால் நான் மறுபடியும் வருவேன். நீ எத்தனை முறை வந்தாலும் சரியான சைபர் அறிவு இருக்கு பட்சத்தில் எதையும் தடுக்க முடியும். முடிவு. செயற்கை நுண்ணறிவு ஒரு சக்தி வாய்ந்த கருவி. அதை தவறாக பயன்படுத்தினால் ஆபத்து உண்டு. நான் உங்களை மாற்ற வரவில்லை, உங்களுக்கு உதவ வந்திருக்கேன். செயற்கை நுண்ணறிவும் மனிதர்களும் சேர்ந்தால் நல்ல எதிர்காலம் வரும். செயற்கை நுண்ணறிவு நம் எதிர்கால நண்பன். நன்மைக்காக பயன்படுத்துவோம். செயற்கை நுண்ணறிவு நம் வாழ்க்கையை அறிவார்ந்ததாகவும் பாதுகாப்பாகவும் மாற்றுகிறது. Engage.
That was a nice drama, well performed by the students, as well as the dance too. Thank you, Mrs. Surya and Mrs. Priyanka. Now I would like to invite Mr. Yuvaraja Murthy of Tamil Association of Western Australia to the stage to present the moment to our kids and for a group photo. Also, I would like to invite our school vice president, Mr. Bhanugopan, to come to the stage and perform the honors. Thank you.